ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 31ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வைகாசி 17ஆம் நாள் அன்று பௌர்ணமியானது வருகிறது. பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் சிவபெருமானுக்கு உரிய நாளாகவே பார்க்கலாம். சிவபெருமானுக்கு மட்டுமில்லாமல் அனைத்து விதமான தெய்வ வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாகவே நாம இந்த நாளை பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் மட்டுமில்லாமல் 12 ராசினியர்களுக்கும் பெரிய அளவில் நிறைய தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில இன்னைக்கு மிதுன ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது, என்னென்ன விளைவுகளை நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாளில் முக்கியமாக நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாளில் இந்த பரிகாரத்தை, அதாவது இந்த விஷயத்தை நம்ம பரிகாரம் சொல்லலாம், வழிபாடு சொல்லலாம், என்ன வேண்டுமானாலும் நம்ம சொல்லலாங்க. இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த வேண்டுதல் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பரிகாரத்திற்கு வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மனதில் ஏதாவது எண்ணங்கள் ஆசைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி நாளில் இந்த ஒரு வழிபாட்டை செய்து உங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். இந்த வைகாசி பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாகவே சொல்லப்படுது. பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி என்பது பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாட்களாகவே நம்ம பார்க்கலாம். அதிலும் சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது அதிக அளவில் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவும் நம்ம பார்க்கலாம். அந்த வகையில இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் நாம இந்த விஷயத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா இந்த இரட்டிப்பு பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்திலும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது வருகிறது. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே நம்ம சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வந்து வைகாசி விசாகமாக தான் நம்ம வழிபாடு செய்வோங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகுதான் இந்த பௌர்ணமி திதியானது தொடங்குகிறது. அதனால இந்த நாளில் இந்த பௌர்ணமி பரிகாரத்தை நீங்க செய்தீங்கன்னா நினைத்தது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும், நினைத்த விஷயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம முழு நம்பிக்கையாகவே சொல்லலாம். இந்த பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி தினத்தன்று காலையிலே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூச்சி அறையில ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி வெள்ளை நிற திரையை போட்டு நீங்க தீபம் ஏற்றணும். அதன் பிறகு இந்த தீபம் அஞ்சு முழுவதும் எரிவதை போல பார்த்து கொள்வது அவசியம். இதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு சமையல் அறையிலுமே நம்முடைய வீட்டின் வடமேற்கு பகுதியிலும் நெய் தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கணுங்க. இந்த 2 தீபங்களும் பார்த்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் எரிய வேண்டும் அப்படின்னு அவசியமாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக அன்றைய தினத்துல நாம் அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். ஏன் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இதனால சந்திர பகவானுக்குரிய நிறமாக வெள்ளை நிறம் ரொம்பவே விசேஷமாகவே நம்ம பார்க்கலாம். இதனால இப்படி நீங்க பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காலையில் இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி இலையை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரியாணி இலையை நீங்க முதல்ல எடுத்துக்கொள்ளுங்க. அதுல உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேறி விட்டதாக எழுதி முழு மனதோடு நீங்க வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்துவிட்டு அந்த பிரியாணி இலையை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக நீங்க வைக்கணும். இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் விரைவிலே நிறைவேறும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவும் உறுதியாகவும் சொல்லப்படுது. இதோடு மட்டுமில்லாமல் அன்றைய தினத்துல உங்களால் முடியும் பட்சத்துல வறுமையில வாடக்கூடிய நேயர்களுக்கு தயிர் சாதம் போன்றவற்றை நீங்க தானமாக கொடுக்கலாங்க. இப்படி தருவதன் மூலம் சந்திர பகவானின் அருளை உங்களால எளிதாக பெற முடியும். அது மட்டுமில்லாமல் அன்றைய தினம் உள்ள குலதெய்வ வழிபாட்டை நீங்க மறவாமல் செய்திடுங்க. குலதெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமா நிச்சயமா கிடைக்கும். இந்த பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில நீங்க வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் பிரபஞ்ச பேராற்றலை விரைவில் நீங்க பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமில்லாமல் வேண்டுதலை நிறைவேற்ற முடியுங்க. சந்திர பகவானுடைய அருளையும் பெற முடியும். கண்டிப்பா இந்த பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி வேண்டுதலை நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம். இந்த பௌர்ணமிக்கு பிறகு
அதாவது மிதுன ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். பொதுவாகவே மிதுன ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்களுக்கு பார்ப்பதற்கு நீங்கள் கரடு முரடானவராக இருந்தாலும் உண்மையில உங்களிடம் பழகுபவர்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய குணம் பற்றியும் உங்களுடைய மனம் பற்றியும். ரொம்ப ரொம்ப குழந்தை தனம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது உத்தியோகஸ்தாரர்களுக்கு அலுவலகத்தில் வர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேருங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேறு இடத்தில் இடமாற்றங்கள் உண்டாகலாம். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்க்கும் பொழுது வெளியூர் பயணம் அடிக்கடி செல்லக்கூடிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். அதன் மூலம் உங்களுக்கு லாபம் கூட அதிகரிக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு மற்றும் ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் மற்றும் தையல் கலையில் ஈடுபடக்கூடிய நேயர்களுக்கு அதிக ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். குடும்ப தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் வீட்டிற்கு வருவதால் வீடு களை கட்டக்கூடிய சூழல் ஏற்படும். இதனால் மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். கணவர் வழி உறவினர்களால் வந்த தொல்லைகள் இனி அகன்றுவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்படலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நல்ல கதாபாத்திரம் கிடைத்து இந்த காலகட்டத்தில் படப்பிடிப்புக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். இதனுடன் பார்த்தீங்கன்னா படத்திற்கான முன்பணம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களும் பாசிட்டிவாக நடக்க போகுது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாணவ மணிகளுக்கு எதிர்காலம் நன்கு பிரகாசிக்க புதிய துறையிலும் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். வகுப்பில் வீண் அரட்டையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உடல் நலம் சீராக இருப்பது நம்ம அவசியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு எந்த விதத்துல பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் உங்களுக்கு அனைத்து விதமான மாற்றங்களும் பாசிட்டிவாகவே இருக்க போது. இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன்கிழமை அன்று சீனிவாச பெருமாளை தரிசித்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்று துளசி மாலை சாத்தி நீங்க வழிபாடு செய்யலாம். முடிந்த அளவுக்கு இந்த பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை வழிபட்ட பிறகு இந்த மாதிரி நீங்க பெருமாளையும் வழிபாடு செய்திடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான நன்மைகளை நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மே 31 பௌர்ணமியுடைய தாக்கத்தால் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு, அந்த பௌர்ணமி நாளில் என்ன பரிகாரம் செய்தால் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.